மீட்டர் என்னாச்சு? 17.50மா. சில்லறை இல்லம்மா. சில்லறை இல்லையா? கொஞ்சம் இருப்பா, நான் போய் சில்லறை மாத்திட்டு வரேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார், 50 rupees சேஞ்ச் இருக்குமா? தர்றேன். வக்கீல் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மாவை பல வருஷங்களுக்கு முன்னாடி கொன்னியே, அந்த அம்மாவோட பொண்ணுடானா? அப்படின்னா உன்னை உயிரோட விடக்கூடாது. சத்தம் போட்ட. ஹலோ, யார் சார்? ஹலோ, அங்க மிஸ்டர் ராஜான்னு இருப்பாரு, அவரை கூப்பிடுங்க. அர்ஜென்டா பேசணும். ராஜாவா? எப்படி சார் இருப்பாரு? சிவப்பு மஃப்ளர், கூலிங் கிளாஸா? சரி, லைன்லயே இருங்க, பார்த்து சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ராஜா பேசுறேன். யார் பேசுறது? நான் தான் காளி பேசுறேன். ஓ டாடி, நான் வீட்டு வாசல்ல நின்னப்ப நம்ம ஜென்ம விரோதியோட மகளை சந்திச்சேன். அவளை கடத்திட்டு நம்ம இடத்துக்கு போறேன். கேர்ஃபுல்லா நெக்லஸ் அடிச்சுட்டு வந்து சேரு. கவலைப்படாதீங்க டாடி. ஹாய். என்னம்மா? என்ன ஆச்சு? நீ போமா. நெக்லஸ் காணாமா? எங்க நீங்க எடுத்தீங்களா? ஆமா, கொடுத்துருங்க நெக்லஸ். நெக்லஸா? புஷ்பா? அட பயா. Excuse me, I am sorry. வன்முறை எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு தமிழனுக்கு உரிமை உண்டு. அனாவசியமா பேசுறேன். இப்ப அந்த பொண்ணை விட போறியா இல்லையா? முடியலனா அங்க பாரு. ஏன் வண்டி நிறுத்தல? ரோட்ல ஏதோ சண்டை நடக்குது. சண்டையா? என்னன்னு சண்டை என்னது இறங்கிட்டீங்க? நான் சினிமால மட்டும் சண்டை போடுறது இல்லடா. வாழ்க்கையில நல்லவங்களுக்கு பிரச்சனை வந்தா அவங்களுக்காக நான் சண்டை போடுவேன். யாரும் ஒரு நல்லவனை 4 பேர் போட்டு உரைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஷூட்டிங் நேரமாச்சுன்னு. ஷூட்டிங்கோட முக்கியம் இந்த ஃபைட்டிங். இப்ப பாரு.
விஜயகாந்த் சார், சரியான நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார். ரொம்ப நன்றி சார். இதுல என்னங்க இருக்கு? ஒரு தமிழனுக்கு ஆபத்து வரும்போது இன்னொரு தமிழன் உதவணும். உதவலனா உண்மையான தமிழனுக்கு பிறந்தவனா இருக்க மாட்டான். சார் ரொம்ப சரியா சொன்னீங்க சார். நானும் மதுரை தான். அடடே, நம்ம ஊர் தானே. மதுரை ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏவிஎம்ல எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நேரமாச்சு. நான் வரட்டுமா? சுபையா, வண்டி எடு. என்னங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என்ன பண்றது? மேடம், மேடம். யாரு? சாந்தியா? ஐயோ, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண மயக்கம் தான். மயக்கமா? சாந்தி, ஆமா சாந்தி. கிளர்க், உடனே போய் டாக்டர் கூட்டு வாங்க, போங்க. வேண்டாம் சார், நானே ஒரு டாக்டர். நாங்க சொன்னது நல்ல டாக்டர். மேடம், பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பேக்ல இருந்து அட்ரஸ் வச்சு தான் இங்க கொண்டு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். பணமெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. நாட்டுல ரொம்ப பேரு இப்படி அலையறான். டேய் தியாகு, டேய் எங்கடா அடிச்ச? அதே மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்காத. உனக்கு தேவை நெக்லஸ் கிடைச்சிட்டா இல்லையா? இத போய் சிஸ்டர்ட்ட கொடு. வா இது அடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. யாருக்கு தெரியும்? அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யார் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஆமா, உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப அது பிடிச்சிருக்கேன். போதும் தங்கச்சி, நான் உனக்காக இந்த உலகத்துல எதை வேணாலும் செய்வேமா. நீங்க 7 கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஹார்பர் வேணுமா? அது இல்லைங்க. எங்க காலேஜுக்கு ஒரு கட்டடம் கட்டணும். அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் வேணும்? அள்ளி கொண்டாந்து கொட்டணும். அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க, கூட்டிட்டு வரணும். ஏங்க, இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்களேன். உடன்பிறப்பு டி ராஜேந்திரன் வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு. இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு. சரி, சங்கர் கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங், 4 ரீ ரெக்கார்டிங், படு பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்னதான் செய்யறது? என்ன செய்யறதா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே வந்து ஒரு நாடகம் போடுறேன். நீங்களா? என்ன நீங்களா? அன்னைக்கு வந்து பாருங்க, சும்மா சல்லுன்னு தோல் கிளப்பிடுறேன். இப்போது ரத்த கண்ணீர் நாடகம் நடைபெறும். ஹலோ ஹலோ. வை டிலே மிஸ்டர் மோகன்? என்ன செய்ய சொல்றேன்? ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அனுப்புறோம் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ். யார் யார்கிட்ட கஞ்சா இருக்கு, யார் யார்கிட்ட அபின் இருக்குன்னு. தம்பி யாரு? மோகன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. I know you respect to such type of people. இது மாதிரி ஜனங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. யார் இவ? அது யார் தெரியுமா? யாரு? உனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார். நீ நாரே. ஆமா நாரே. Sorry, Mr. Polai. தமிழ்நாட்டுல சட்டை இல்லாம இருந்தா அடையாளமே தெரியல. 1 2 3 பேக் 4 5. என்ன Mr. Polai? அடி மட்டுக்கு சூடு போட்ட மாதிரி உடம்புற ஒரே கோடா இருக்குது. தம்பி, இது விபூதி பட்டை. வாட் பட்டை? ஓ, இது என்ன கோட்டை? இது உச்சிராட்ச கொட்டை. ஊத்தி ராட்சே கோட்டை. ஆமா, அது எங்க வேஸ்டா தொங்குது. இதுக்குள்ள வந்து கடவுள் இருக்குது. இதுக்குள்ள கடவுள்? ஓ மை காட், ஏன் இந்த போலீஸ் ஒண்ணும் கண்டுபிடிக்கல? அவன் 2000 வருஷமா கடவுள் எங்க எங்கன்னு கேட்டே செத்து போயாச்சு. இவன் என்னடா வேஸ்டா கோட்டை உள்ள எடுத்து வச்சுட்டு இருக்கான். மிஸ் காந்தா, ப்ரொடியூசர் எல்லாம் உள்ள காத்துட்டு இருக்காங்க. குயிக்கா பிரபலம். ஓகே. ராமா, என்ன தங்கச்சி? நான் ப்ரொடியூசரை பாத்துட்டு வந்துறேன். இந்த சனியை நீ கஞ்சி ஊத்து. அடே பாவே, நான் கஞ்சிக்கு கதறுகிறேன், இவள் கொஞ்சம் குலாவ போகிறாளா? ஷட் அப். அடி தேவடியார் பெத்தெடுத்த திருமகளே, போடியம்மா போ. நான் புல புலத்தை சாகிறேன், நீ குல குலத்தை திரிகிறாயா? நன்றி கிட்ட உலகமடா ராமா. ஆமா இது நதிகள் நடமாடும் உலகமடா ராமா. ஆமா உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்னாடா ராமா. ஆமா ஆனா இது மாதிரி ஜாதி இருக்கவே கூடாதுடா ராமா. ஆமா. தமிழ் ஆமா போடதாண்டா லைக். ராமா, என்ன துரை? துரை
எனக்கு வரேன்னு சொல்லாதடா ராமா. நீ தானே கூப்பிட சொன்ன. சொன்னேன், தப்புதான் சொன்ன. நேரம் சரியில்லை போல இருக்கு. இப்ப கலர்ல தாண்டா வெள்ளையாட்டு வரையா மாறிக்கிட்டே வரேன். வெள்ளையரே வெளியேறன்னு சொன்னதுக்கு பிறகு நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன். சாம்பிள் ராவா. ஒரு சிகரெட் பிடிச்சி ரொம்ப நாளாச்சுடா ராவா. ஒரு சிகரெட் சாகுறா ராவா. நல்லா இருக்கிற நானே ஒரு பீடி இல்லாம சிரமப்படுறேன். உனக்கு சிகரெட்டா? பேசாம விழுந்து கடை. அட வாயடா. நேத்து ஒரு சிகரெட் பிடிச்சி எங்கேயோ போட்டேனே, அது ஒரு கூட்டி குப்பையில தள்ளியிருப்பாங்களா? நம்ம நாட்டுல எங்க கூட்டுறான், அதையும் சேர்த்து ஒரு தம் அடிச்சிருப்பாங்க. யோக்கிய பயலுக. அதோ 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 அங்க இருக்கிற சிகரெட் எழுதுகிறா ராவா. எந்திரிச்சு நடக்க முடியலடா ராவா. ஆபத்தான நேரத்துல தமிழ உதவிக்கு வர மாட்டாங்களே, நானே எடுக்கிறதா ஒளியிலேயே. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு சொன்னாங்க. சும்மா சொல்லடா எப்பா, அனுபவம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எதுக்கும் ஒரு துண்டு நாளைக்கு தம்மடிக்க எடுத்து வச்சுக்கோ. காந்தாவிடமிருந்து அனுபவத்தை சுகத்தை விட சொரித சுகம் மழை சுகம் ஓவரா போனா எரியும் போல இருக்கு. ரவா ரவா என்ன தோற? ஓவரா சொரிஞ்சிட்டேன். காத்த வருகிறா பஞ்சு இருந்தா குடுறா ரவா. பஞ்சியும் கிடையாது, கஞ்சியும் கிடையாது. உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பேசாம விழுந்து கடை. அட வாவேங்களா. மனிதனுக்கு முக்கியமானது ரெண்டே ரெண்டு தாண்டா. மானத்தை மறைக்க பஞ்சி, பசியை போக்க கஞ்சி. அதுவே இல்லைன்னு சொல்றேடா இந்த நாட்டுல. டேய் ஏண்டா, பஞ்சு என்ன 2000 ரூபாவா இல்ல 1000 ரூபாவா? 4 நாவா 6 நாவா 3 நாவா போடா.